புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு கருத்துக்களை கூட்டணி குறித்து பேச்சுகளை பேசிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் நான் கூட்டணி குறித்தெல்லாம் பேசலைங்க, தமிழக மக்கள் நலன் குறித்து பல பிரச்சனைகளை குறித்து அமித்ஷாவிடம் பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் அதிரடியான பல திருப்பங்கள், பல தலைவர்கள் டெல்லிக்கு விரைவது ஏன், தமிழக அரசியல் களத்தில் தொடரும் பதற்றம், ஒரு பரபரப்பு, ஒரு நெருக்கடி, கூட்டணி யாருடன், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி நெருக்கத்தில் இருக்குன்னு சொல்லப்பட்டு வந்த சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று வந்த பிறகு வேறொரு முக்கிய பிரமுகர் டெல்லிக்கு விரைகிறார். பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் டெல்லிக்கு விரைகிறார். அதன் பிறகு செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை, அதாவது நிர்மலா சீதாராமனை முதலில் சந்தித்து விட்டு அவர்கள் வாயிலாக அமித்ஷாவினுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு பெற்று செங்கோட்டையன் அவர்கள் சந்திக்கிறாங்க. அதன் பிறகு பாஜகனுடைய தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா உள்ளிட்ட முருகன், மத்திய அமைச்சர் முருகன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை, என்ன நடந்தது தமிழக அரசியல் களத்தில், ஏன் இவ்வளவு பரபரப்பு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுல மிகப்பெரிய அளவில் இணக்கம் காட்டுறாரு. மிகப்பெரிய பேச்சுவார்த்தை டீலிங், அதாவது தொகுதி பங்கீடு டீலிங் போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்குது, வழக்கு இருக்குது. அதே போல் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த இரண்டும் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா மீண்டும் பாஜக கூட்டணியில் நம்ம இணைந்தே ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதற்கு முட்டுக்கட்டையாக, பிரச்சனையாக, நெருக்கடி கொடுக்குற வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாகவும் முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய மிகப்பெரிய ஒரு பார்வை. இந்த அடிப்படையில் வேறு வழி இல்லை, நம்ம மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி குறித்து பேசிடலாம். அப்போ தான் நம்ம கட்சியினுடைய பதவி, பொதுச் செயலாளர்கிற பதவியும் இரட்டை இலை சின்னத்தையும் நம்ம தக்க வைத்து கொள்ள முடியுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசிவிட்டு வந்தார். ஆனால் செய்தியாளர் மத்தியில் நான் அது குறித்தெல்லாம், கூட்டணி குறித்தெல்லாம் பேசலைங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அது வெட்ட வெளிச்சமாக கூட்டணி நிலைப்பாடு தான் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டதன் அடிப்படையில் அது பெரும்பாலும் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறது. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்களே ஒரு நிகழ்ச்சியில் கூட்டணி குறித்தான, அதிமுக பாஜக கூட்டணி குறித்தான விஷயங்களை அவரே பேசியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, ஏன் ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, கூட்டணி குறித்து பேசுகிறாங்க. கூடவே எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் KP முனிசாமி, CV சண்முகம் இவர்களெல்லாம் போகிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, D ஜெயக்குமார் டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி கூட போகவில்லை. காரணம் என்னென்னா, அவர் ராயபுரம் தொகுதியில் 25 ஆண்டு காலமாக நான் இந்த இடத்துல ஒரு முடிசூடா மன்னனாக இருக்கிறேன், நான் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுனால்தான் எனக்கு இந்த தொகுதியில் நான் இழந்தேன், இல்லைன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருப்பேன். இன்றைக்கி பல்வேறு பிரச்சனை சந்தித்தது, நான் ஒரு பெரிய முடிசூடா மன்னனாக இருந்த ராயபுரம் தொகுதியில் கூட்டணிங்கிற வருகிற போது பாஜகவுடன் சேர்ந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவுன்னு அப்படின்னு அவர் ஒரு மனக்குமுறலாக வச்சார். அதன் பிறகு மீண்டும் D ஜெயக்குமார் பாஜகவை கடுமையாக சாடுறதும், பாஜக கூட்டணியில் அதிமுக இணைந்தால் நான் கட்சி விட்டு கூட போயிடுவேன்னு D ஜெயக்குமார் சொல்கிறதும், இப்படி பல்வேறு கட்ட பரபரப்பு செய்திகள் தொடர்ந்து நாளுக்கு நாள் தமிழக அரசியல் காலத்தில் போய்கிட்டே இருக்குது. இன்னும் ஓராண்டுகள் கிட்டத்தட்ட 2026 ஏப்ரல் மேலே தான் தேர்தல் வர வாய்ப்பு இருக்குது. இதற்கு முன்பாக இவ்வளவு பரபரப்புக்கும், இவ்வளவு ஆரவாரத்திற்கும், இவ்வளவு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் என்ன காரணம்? இங்கே யாரை வீழ்த்துவதற்கு, யாரை வெற்றி பெற செய்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரே ஒரு அஜெண்டா தான் அவருக்கு, கட்சியை தன் பக்கம், தன்கிட்டே தலைமை தன் பக்கமே இருக்கணும், பொதுச் செயலாளருங்கிற பதவியும் சரி, கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் முதற்கொண்டு எல்லா பொறுப்புகளும் நம் பக்கமே இருக்கணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரதானமான எதிர்பார்ப்பு. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இதற்கு தடையாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லை, நம்ம போயிட்டு
ஒரு இடத்துல சரண்டர் ஆயிடலாம், பாஜகவுடன் சரண்டர் ஆயிடலாம், கூட்டணியில் இணக்கமாயிடலாம், எனக்கு 124 உனக்கு 110 அப்படிங்கிற தொகுதி பங்கீடு விகிதாச்சாரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை. ஆனால் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வரவிடாமல் மிரட்டுகிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்கின்ற அந்த டீலிங்கு அது அமித்ஷாவுக்கு ஒத்து வரவில்லையா அப்படிங்கிறதுனால தான் மீண்டும் போயிட்டு செங்கோட்டையில் வர சொல்லுங்க அப்படின்னு அமித்ஷா உத்தரவு அண்ணாமலைக்கு சொல்ல, இது செங்கோட்டையன் காதுக்கு வர செங்கோட்டையன் இரவோடு இரவாக டெல்லிக்கு பறக்கிறார் செங்கோட்டையன். அங்கு நடந்தது என்ன, அதிமுகனுடைய தலைமை மாற்றப்படுகிறதா, செங்கோட்டையன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கா, பல்வேறு கட்ட பரபரப்பு செய்திகள் தற்போது அதிக அளவில் போயிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தையில் பேசலன்னு சொன்னார். அப்புறம் அது அடுத்தடுத்த நாட்களில் கூட்டணி குறித்தான உறுதிப்படக்கூடிய தன்மை வெளியாகி கொண்டிருந்த சூழலில் அடுத்தடுத்த தலைவர்கள் டெல்லிக்கு செல்வது தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்பட்டது. அந்த நிலையில் செங்கோட்டையன் போனது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இங்கு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கண்டிஷன் போட்டார், எடப்பாடி பழனிசாமி எதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளாதனால செங்கோட்டையன் வரவழைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இங்கே இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா செங்கோட்டையன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையனுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, இங்கே கட்சிக்குள்ள ஒரு பிளவு, ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான விஷயங்கள் போகிறதுனால, உட்கட்சி பிரச்சனை இருக்கிறதுனால எனக்கு பிரிவு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறத குறித்து தான் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிட்டு வந்தார் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நேற்று அதிமுக சார்பாக ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் Z+ பிரிவு பாதுகாப்பும் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து Y பிரிவு Z+, Z இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும்னு ஒரு பக்கம் மத்திய அமைச்சர்களை முறையிடுவதும் கூட்டணி குறித்து பேசுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த கூட்டணி பேரங்கள், யாரை மிரட்டுகிறார்கள், யாரை அடிபணிய வைக்கிறார்கள், பல்வேறு ட்விஸ்ட்டுகள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பெரும்பாலும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தாவேகா பக்கம் எடப்பாடி பழனிசாமி தாவுவாரா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் பேரங்கள் பேசி முடிக்கப்பட்டு விட்டது, பாஜகவுடன் அதிமுக பேரங்கள் பேசி முடிக்கப்பட்டு விட்டது, தொகுதி பங்கிடல் உள்ளிட்ட பல்வேறு மிகப்பெரிய விஷயங்களை போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன போகுது அப்படின்னா, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கக்கூடிய அந்த முட்டல் மோதல் பஞ்சாயத்து செய்யக்கூடிய அமித்ஷா அவர்கள் யாரை அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் தலைமையில் நியமிக்க போகிறார்கள், என்ன பிரச்சனைகள் அதிமுகவில் ஏற்படுங்கிறதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பான கேள்வியாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் 2026 இன்னும் ஓராண்டுகள் இருக்கக்கூடிய சூழலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்பாக வருகிற 6ஆம் தேதி மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார். அப்போது மதுரை விமான நிலையத்தில் மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வாய்ப்பு கேட்டிருக்கிறார், நேரம் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஓ பன்னீர்செல்வமும் மோடி அவர்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. இன்னொரு முக்கிய தகவல், செங்கோட்டையன் அவர்களும் மோடியை விரைவில் நேரில் சந்திப்பார். அது மதுரை விமான நிலையத்திலாக இருக்கலாம், இல்லை டெல்லிக்கு சென்று மோடியை செங்கோட்டையன் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது, நேரம் கேட்டு இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. ஏன்னா அதிமுகவில் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதுனால தலைமை மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் செங்கோட்டையன் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன், அமித்ஷா, அதுக்கு அடுத்து மோடியை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் டைம் கேட்டிருக்கிறதாக கூட தகவல் வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழகத்தில் கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட சூழலில் அதிமுகவில் தொடரும் அந்த பிரச்சனைகள் எதை நோக்கி நகர்கிறது, தலைமை மாற்றுவதற்கான பிரச்சனை வெடிக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்துக்கு வர இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கின்ற போது அங்கே என்ன விஷயம் போகும், செங்கோட்டையன் சந்திக்கின்ற போது என்ன கருத்துக்களை முன்வைப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய பரபரப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில்
மீண்டும் மீண்டும் வெடிக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால கூட்டணிங்கிறது நிலைப்பாடான ஒரு சூழல் எடுக்கப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு சிக்கலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.